அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சேனல்ல 2026ஆம் ஆண்டில் சைத்திர நவராத்திரி எப்பொழுது, இந்த நாள்ல வாங்க வேண்டிய மிக முக்கியமான 5 பொருட்கள் என்னென்ன, நவராத்திரி நாளில் கலசம் அமைக்க உகந்த நேரம் எது, அபிஜித் முகூர்த்தம் எது, அதோடு இந்த நாட்களில் பெண்களுக்கு மாதவிடாய் வந்தா விரதத்தை தொடரலாமா வேண்டாமா, எப்படி பூஜை செய்வது என்ற பல தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வசந்த காலத்தின் ஆரம்பத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரிக்கு சைத்திர நவராத்திரி அல்லது வசந்த நவராத்திரின்னு பேரு. பங்குனி மாத வளர்பிறையில், அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி வரையிலான 9 நாட்கள் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபடும் பண்டிகை. சக்தியின் 9 வடிவங்களை போற்றி வழிபட்டு அவளின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய உன்னதமான காலமாக நவராத்திரி காலம் அமையுது. நவராத்திரி என்பது அம்பிகையை வழிபாடு செய்வதற்குரிய 9 இரவுகள். பொதுவாக வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுது. அதுல மிக முக்கியமானதும் பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படுவதுமான நவராத்திரிக்கு சைத்திர நவராத்திரின்னு பேரு. இந்த 9 நாட்களும் துர்கா தேவியின் 9 வடிவங்களாக சொல்லப்படும் நவ துர்கைகளை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாட்களாக அமையுது. நவராத்திரி ஆரம்ப நாள் மார்ச் 19 வியாழக்கிழமை, நிறைவு நாள் மார்ச் 27 வெள்ளிக்கிழமை. நவராத்திரி நாளில் கலசம் அமைக்க உகந்த நேரம் மார்ச் 19ஆம் தேதி காலை 6 மணி 52 நிமிடங்கள் முதல் 7 மணி 23 நிமிடங்கள் வரை. அபிஜித் முகூர்த்த நேரம் மார்ச் 19ஆம் தேதி பகல் 12 மணி 5 நிமிடங்களில் இருந்து 12 மணி 53 நிமிடங்கள் வரை. இந்த நாட்கள்ல குறிப்பிட்ட மிக முக்கியமான 5 மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது ரொம்பவே நல்லது. முதலாவது வெள்ளி அல்லது தங்க நாணயம், இரண்டாவது ஸ்ரீ சக்கரம் அதாவது ஸ்ரீ எந்திரம், மூன்றாவது மங்களகரமான பொருட்கள் வளையல், குங்குமம், மஞ்சள், சிவப்பு நிறத்திலான பொட்டு, கண்மை கூட தாராளமா வாங்கிட்டு வரலாம். அடுத்தது மிக முக்கியமான தாமரை மலர், அடுத்தது மயிலிறகு. நவராத்திரிங்கிறது பெண் சக்தியை போற்றும் ஒரு பண்டிகை. நவராத்திரியின் 9 நாளும் துர்கா தேவியின் அருளை பெறுவதற்காக பெண்கள் பலரும் விரதமிருந்து தேவியை வழிபாடும் செய்வாங்க. நவராத்திரி சமயத்தில் மாதவிடாய் வந்துட்டா நவராத்திரி விரதம் கடைபிடிக்கலாமா, தொடர்ந்து விரதம் இருக்கலாமா என்ற கேள்வி பலருக்குள்ளும் நிச்சயம் வரும். நவராத்திரி காலத்துல மாதவிடாய் வந்துட்டா என்ன செய்யணும், எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் என்பது பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். மாதவிடாய் காலத்திலும் பெண்கள் நவராத்திரி விரதம் இருக்கலாம். நவராத்திரி விரதம் இருக்கும் காலத்தில் மாதவிடாய் வந்தாலும் விரதத்தை பாதியில் கைவிடாம தொடர்ந்து கடைபிடிக்கலாம். இருந்தாலும் அதற்கென்று சில விதிமுறைகளும் இருக்கு. அதை முறையாக கடைபிடிப்பது நல்லது. பக்திக்கும் இயற்கையான நிகழ்வான மாதவிடாய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் உண்மை. பெண் சக்தியை போற்றும் நவராத்திரி காலத்தில் பெண்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பூஜை அறைக்கு செல்லவோ பூஜை பொருட்களை தொடவோ வேண்டாம். அகண்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதா இருந்தா அதையும் தொட வேண்டாம். பூஜை அறைக்குள் போகாம வெளியில் இருந்தே துர்கா தேவிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டு விரதத்தை இருக்கலாம். வீட்டுல இருக்க மற்றவங்களை தீபம் ஏற்றி நைவேத்தியம் தயாரித்து பூஜைகளையும் செய்ய சொல்லணும். மாதவிடாய் நாட்கள் முடிந்த பிறகு தீர்த்தம் இருந்தா அதை தலையில தெளிச்சுக்கிட்டு பூஜை அறைக்குள் சென்று வழிபாடு செய்து விரதத்தை நிறைவும் செய்யலாம். மாதவிடாய் காலத்தில் மன ரீதியான வழிபாடு அல்லது மானசீகமான பூஜை செய்வது சிறப்பானது. துர்கை அம்மனை தியானம் செய்து கொண்டே இருப்பதும் நல்லதுதான். மாதவிடாய் காலத்தில் முழு உபவாசமாக விரதம் இருப்பதை தவிர்த்து பால், பழம், இளநீர் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சாஸ்திரங்களின்படி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விரதம் இருக்கக்கூடாது என்பது குறித்து எந்த விதிமுறைகளும் குறிப்பிட்டு சொல்லப்படவும் கிடையாது. சனாதன தர்மம் உடல் வேறு மனம் வேறு என்று வேறுபடுத்தி தான் சொல்லுது. பக்திக்கு மன தூய்மைதான் முக்கியமே தவிர உடல் கிடையாது. இருந்தாலும் அறிவியல் ரீதியாக மாதவிடாய் காலத்தில் நம்முடைய உடலில் ஏற்படும் சில மாறுபாடுகளின் காரணமாக ஆரோக்கியம் கருதிதான் கோவிலுக்கு போக வேண்டாம், பூஜைகளை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க பெரியவங்க. மனம் தூய்மையானதாக இருந்தா மாதவிடாய் காலத்திலும் துர்கா தேவியை மனதார நினைத்து நவராத்திரி வழிபாட்டினை விதிகளுக்கு உட்பட்டு வீட்டிலேயே செய்யலாம் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யலாம்.